வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், SM டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் அசம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக மொபைலில் யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு Vivo V21 5G மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேக் டோரை நம்ம எடுக்கணும். ஹீட் பண்ணாமல் இந்த பேக் டோரை நம்ம எடுக்கலாம், ஆனால் உள்ளே அந்த கலரிங் மாதிரி இருக்குதா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கலரிங் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணிவிட்டு ஓப்பனர் வச்சதும் தானாக உள்ளே போயிடுச்சு. இது ஹீட் பண்ணாமல் எடுக்கலாம், ஆனால் அந்த மாதிரி டேமேஜ் ஏதாவது வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பேக் டோரை எடுத்தாச்சு. இப்போது உள்ளே இருக்க எல்லா ஸ்க்ரூவையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் வீடியோக்காக இதை ஃபாஸ்ட்டாக பண்ணுதேன். நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் பேனலை கழட்டுங்க. பாருங்கள், இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது சிம் ட்ரே தனியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணுறது சென்டர் பேனல். ஸோ இதில் தான் வால்யூம் கண்ட்ரோல் கீ எல்லாமே இருக்கும். நம்ம எடுக்கும்போது அது எதுவும் கீழே மேலே விழுந்துடாமல் பத்திரமா கவனமாக எடுங்க. இது ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஓப்பனரை வச்சோம், கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அப்படின்னா தனியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்குள்ளே கிரிட் இருக்குது. அதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே இருக்கிற இடம் வந்துடும். ஸோ பாருங்கள், இருக்கிற எல்லாத்தையும் கவனமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நம்ம டிஸ்பிளேக்குள்ள ஸ்டிப்பு. இதை எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ டிஸ்பிளே ஹீட் பண்ணி அதை எடுத்துடலாம். கொஞ்சம் கவனமாக எடுங்க, இல்லை அப்படின்னா ஸ்பீக்கர் நம்ம மாட்டும் போது ஒயிட்டில் வர்றது, இல்லை ஸ்க்ரீன் லைட்டிங் வராமல் போயிடும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ கவனமாக ஸ்டிப்பை எடுத்துகிட்டு டிஸ்பிளேயை ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாம். இந்த டிஸ்பிளே ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப உடையாதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக இதை கழட்டுங்க. டிஸ்பிளேயை எடுத்ததுமே ஃப்ரேம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எதுவும் கண்ணாடி பீஸு இல்லை கம்மோட டஸ்ட்டு இந்த மாதிரி எதுவும் அதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அடுத்த டிஸ்பிளே ஒட்டும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ சுற்றி ஃப்ரேம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஒட்டுங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயை நல்லா செக் பண்ணிடுங்க. விவோக்கு செக்கிங் கோட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த செக்கிங் கோடையும் பார்த்து டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி கலர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டச் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கவனமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுங்க. இல்லைனா ஒட்டிட்டு நம்ம பிரித்து திரும்ப அதை மாற்ற முடியாது. ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் செக் பண்ணிக்கோங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாடலுக்கு டிஸ்பிளே மாற்றும் போது கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 2 விதமான டிஸ்பிளே இருக்கும். ஒன்று இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு எப்படி வேணுங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. ஒட்டும் போதே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆகுதா, கரெக்டாக அலைன் ஆகுதா, எதுவும் மேலே கீழே தூக்கியிருக்கா அப்படிங்கிறத ஒரு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம
எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, பேஸ்ட்டு போட்டாச்சு. அதை டிஸ்பிளேயும் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை கரெக்டாக அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் கரெக்டையும் மேலே உள்ள அந்த மூடியையும் மாட்டியாச்சு. இப்போது சென்டர் ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு பேக் டோராக ஒட்டிடலாம். ஒட்டி முடித்ததும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காய வச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு விவோ V21 மொபைலுக்கு எப்படி நம்ம டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுபோக ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் அசம்பிள், யூஸ்ஃபுல் டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸு எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.